நம்முடைய தலைமை ஆசிரியர் மிக அழகாக இங்கே சொல்லி தந்திருக்கிறார். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம். ஆயிரம் உண்டெங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் உண்டெங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோ, தாயின் வயிற்றில் பிறந்தோ, தமிழ் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ, தமிழ் சண்டை செய்தாலும் சகோதரர் அன்றோ. எல்லாரும் சகோதரரா ஆக்கிவிட்டது எது? நம்ம இந்திய நாடு ஒன்றுபட்டது போது. அது எப்ப கிடைச்சிச்சு? 300 ஆண்டுகள் வந்து யார் நம்ம நாட்டை ஆட்சி செய்தா? வியாபாரத்துக்காக வந்த ஆங்கிலேயர்கள், அதாவது பிரிட்டிஷ்காரங்க தான் ஆட்சி செய்தாங்க. நம்ம அவங்கள்ட்ட அடிமையா தான் இருந்தோம். இந்த அடிமையிலிருந்து நம்ம விழிப்புணர்வு கொண்டு விடுதலை பெறுவதற்கு யாரெல்லாம் உழைத்தார்கள்? காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ், திலகர், இப்படி கோபாலகிருஷ்ணன் கோகலே, இப்படி சுதந்திரமே எனக்கு சிறப்புரிமை சொன்னவர் அவர் இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வட இந்தியாவிலும் சரி, இங்க தென்னிந்தியால சுப்பிரமணிய சிவா தன்னுடைய பேச்சால சுதந்திர உணர்வை கட்டி எழுப்பினவர். அதே மாதிரி கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரனா, இப்படி திருப்பூர் கொடிகாத்த குமரன், இவங்களெல்லாம் நம்ம மறக்க முடியுமா? இந்த மாதிரி ஜான்சி ராணி லட்சுமிபாய், இப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம சுதந்திர தினத்துக்காக நினைச்சு பார்க்கணும். இந்த கொடி வந்து தியாகத்தினுடைய செப்பேடு. இந்த கொடி வந்து தியாகத்தினுடைய அந்த அத்தனை நாட்டுக்காக பாடுபட்ட அதாவது பாடுபட்ட தலைவர்களை நினைவு கூறும் முகமாக தான் இந்த கொடி பறக்க விட்டுருக்கோம் இல்லையா? இதுல நம்ம நேரு பத்தி பார்த்தோம்னா, அவர் பெரிய பணக்காரர். அவருக்கு வந்து இங்கிலாந்துல இருந்து என்ன வருமா? அயன் பண்ணி ட்ரெஸ் வருமா. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு செல்வ செழிப்புல வளர்ந்தவர். அவர் வந்து இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டார். ஏன்? நம்ம நாடு அந்நிய இதுல இருந்து அடிமை தலையிலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் நமக்கு பாடுபட்டு கொடுத்ததுதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணா நல்லா சுவாச காற்ற சுதந்திரமா சுவாசிச்சு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அடுத்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ், அவர் என்ன சொன்னார்னா, என்னிடம் ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களை சுதந்திரம் அடைய செய்கிறேன் சொன்னார். இந்திய தேசிய ராணுவம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எல்லா நாடுகளையும் அந்த அமைப்பு கிளையை உருவாக்கி இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி நாட்டுக்காக அவர் என்ன செஞ்சாரு? சுதந்திரம் வாங்கறதுக்கு பாடுபட்டார். கடைசியில் அவர் மறைந்த வரலாறே வந்து ஒரு சந்தேகத்துக்கிடமா, அவர் வாழ்ந்தாரே, இறந்துட்டாரு, ஆக்சிடென்ட், அதாவது ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார், இப்படி பல கதைகள் வந்து அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அதே மாதிரி காந்தியடிகளை பத்தி சொல்லணும்னா, இவர் எப்படி சுபாஷ் சந்திர போஸ் தீவிரமா பாடுபட்டாரோ, இவர் மிதவார். காந்தியடிகள் அதான் 2 பேரும் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுல 2 பேரே ரொம்ப முக்கியமானவங்க. அதுல நம்ம காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்கால இருக்கும்போது இந்தியாவுடைய அரசியலை கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்துதான் கடைசியில காங்கிரஸ் கட்சியில சேர்ந்து அவரு இதுல படிச்சாரு, லண்டன்ல படிச்சாரு, வழக்கறிஞரா படிச்சுட்டு வந்து அவங்களுக்கெல்லாம் பாருங்க நாட்டுக்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற உணர்வு இருந்தது. அதனாலதான் அந்த படித்த படிப்பு அவர் வந்து வக்கீலா போறதெல்லாம் விட்டுட்டு தான் இங்க வந்து என்ன பண்ணிருக்காரு? சுதந்திரத்திற்காக தலைமை தாங்கி நின்னார். அதுலயும் வந்து அகிம்சை வழியில, இப்ப சொன்னா இல்லையா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சொன்னாலா இல்லையா? எந்த கத்தியும் எடுக்கல, எந்த வாழையும் ஏந்தல, எதுவுமே இல்லாம ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு போராட்டம், வெள்ளையனே வெளியேறு, தண்டி யாத்திரை, இதன் மூலம் தான் அவர் என்ன பண்ணாரு? நாட்டுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுக்க பாடுபட்டார். தண்டிக்கு உப்பு எடுக்க போகும்போது ஆங்கிலேயர்கள் வந்து ஈஸியா கேட்டாங்களாம், அது என்ன உப்பு தானே இருக்கு. ஆரம்பிக்கிற இடத்துல இருந்து அந்த தண்டிக்கு போறதுக்குள்ளார பல லட்சக்கணக்கான பெண்கள் அவரோட இணைத்து கொண்டார்களாம். அந்த அளவிற்கு பெண்கள் வந்து அதுல போராட்ட களத்துல நம்ம சுதந்திரம் வாங்கணுன்றதுல துடிப்பா இருந்தது நம்முடைய பெண்களும் தான். புரியுதா? அவங்க அலட்சியமா நினைத்த உடனே அந்த தண்டி யாத்திரையில அவ்வளோ லட்சம் மக்களை அங்க சேர்த்து முடிஞ்சது. அப்ப காந்தியோடைய என்ன சொன்னாலும் ஒரு தலைமை சொன்னா அது அப்படியே செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி. செம்மறி ஆடு பேர் ஒரு தலைவர் நாடு முன்னால போனா அது பின்னால அப்படியே மற்றதெல்லாம் போகும்.
அப்படிதான் ஒரு கட்சியா இருந்தாலும் அமைப்பா இருந்தாலும் தலைமையா இருந்தாலும் இருக்கணும்ன்றதுக்கு அது ஒரு சாட்சி. புரியுதா? காந்தி சொன்னாரு, அத்தனை பேரும் ஒன்னா கேட்டாங்க. கேட்டதுனாலதான் பிளவுபட்ட இந்தியா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, ஒன்று ஒருங்கிணைந்த ஒரு இந்தியாவாக நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். அடுத்து சென்ட்ரல் டயர், இதை மட்டும் சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். 1919 இப்ப நம்ம பள்ளியில இவ்வளவு பேர் வந்து சுதந்திர தினத்துக்கு கூடியிருக்கீங்க. அன்னைக்கு ரவுலட் சட்டத்தை எதிர்த்து 1919 அது ஒரு கொடிய சட்டம். குறுகிய காலத்துல நீ என்ன ஒரு சந்தேகப்படுற மாதிரி யாராவது நபர் இருந்தா உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு திரும்ப வந்து எந்த ஒரு மேல்முறையீடும் பண்ண தேவையில்லை. நீங்க வந்து குறுகிய காலத்துல எந்த சாட்சியும் தேவையில்லை. அப்படிப்பட்ட அடக்குமுறை கொண்ட ஒரு ரவுலட் சட்டம். இதை எதிர்த்துதான் காந்தியடிகள் என்ன செஞ்சாரு, ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்துல கூடி எல்லாரும் போராட்டம் பண்றாங்க. அந்த நேரத்துல முன் அறிவிப்பு எதுவுமே இல்லாம அந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஆங்கிலர் என்ன பண்ணிக்கிறாரு, ஜெனரல் டயர் என்பவரு சுட சொல்லிட்டார். அது பாத்தீங்கன்னா சுவர் சுத்தி இருக்குது. கிட்டத்தட்ட 20,000 மக்கள் கூடி இருக்காங்க. இந்த இவ்வளோ பெரிய சுவரை சுற்று சுவருக்கு நடுவுல ஒரு சின்ன கதவு, அந்த கதவுலையும் போறதுக்கு வழி இல்லாம பீரங்கி குண்டுகள் எல்லாம் வச்சு அடைச்சிட்டாங்க. அப்ப திடீர்னு எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம சுட சொன்னோட சுட்டா எல்லா மக்களும் வந்து அங்கேயே இறக்குறாங்க, காயம்படுறாங்க. இதை பார்த்துக்கிட்டே ஒரு சின்ன பையன் இருந்து அவன் என்ன பண்றான்னா, யார் யார் காயம்பட்டவங்க, யார் யார் உயிர் போற தருமணத்துல இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தண்ணி கொண்டு கொடுக்குறான். அவனுக்கு மனசுல ஒரு உறுதி எடுத்துக்கிறான், இத்தனை பேரை கொண்டவன நம்ம கொல்லாம சாகக்கூடாதுன்னு அன்னைக்கு உறுதி எடுக்கிறான். அவன் சின்ன பையன். அப்ப 21 ஆண்டு காலம் கழிச்சு அந்த ஜெனரல் டயரை விரட்டி ஒவ்வொரு இடத்துலயும் அவர் எங்க இருக்கிறாருன்னு ஃபாலோ பண்ணி கடைசியில பிரான்ஸ், இத்தாலி எல்லாம் வழியா, ஆஸ்திரியா வழியா இங்கிலாந்து போயிடுறார். எப்ப 21 வருஷம் கழிச்சு போயிட்டு தான் அங்க 1940 ஏப்ரல் 13 அவர் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல அவர் ஒரு பேச்சாளர் டயர், அவரை இவர் வந்து முன்னால போய் அவருக்கு புத்தகம் வாசிக்கணும்னா பிடிக்குமா, அந்த புத்தக வடிவத்துல அந்த கண்ணை வச்சு கொண்டு போய் மேடைக்கு முன்னால போய் சுட்டு தள்ளிடுறார். செத்து போயிடார். ஜெனரல் டயர் என்ன ஆயிராரு, செத்து போயிடார். ஆனா அங்க இருந்து இவர் நகரவே இல்லை. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், சுட்டு கொண்டுட்டு ஓடியதா போயிடுவோம். ஏன்னா அடுத்து நம்ம இறக்கக்கூடிய சூழ்நிலை வருமா இல்லையா? ஆனா அவர் போகல. அப்ப கூட நேரோட கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, ஏதாவது ஒன்று சொல்லிட்டு மாட்டிக்காம வெளியில வரணும். அதெல்லாம் அவர் செய்யல. 42 நாள் அவரை உடனே ஜெயில கொண்டு போட்டாங்க. 42 நாள் சிறைவாசத்துல இருந்தாரு. சாப்பிட சொல்லி எவ்வளவு வற்புறுத்தினாங்க. ஆனா உண்ணாவிரதம் இருந்துட்டு கடைசியில அவரை என்ன பண்ணிட்டாங்க, சுட்டு அவரை அங்கேயே வந்து கொண்டுட்டாங்க. அந்த ஆங்கில அரசு என்ன பண்ணிடுச்சு, லண்டன்ல இங்கிலாந்துல அவரையும் வந்து சுட்டு கொண்டுடுச்சு. அப்ப அவர் என்ன சொன்னாரா, என் தாய் நாட்டுக்காக என்னுடைய உயிரை கூட நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்றாரு. உயிர் போற தருணத்துல கூட அப்படிப்பட்டவரை உடலை திரும்ப என்ன செய்யறாங்க, இந்த பஞ்சாப் மக்கள் கேட்டுக்கிறாங்க. அதாவது உடம்பை இங்க கொண்டு வர அங்கேயே வந்து கொண்டு கல்லறையில வச்சிடறாங்க. திரும்ப இவங்க கேட்டுக்கொண்டதற்கு பிறகு ரொம்ப 20 வருஷத்துக்கு பிறகு அந்த இதை கல்லறையை தோண்டி இருக்கக்கூடிய எலும்பெல்லாம் எடுத்துட்டு வந்து, மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த தாய்மண்ணில் வச்சு என்ன செஞ்சாங்க, அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்க. அப்போ இந்திரா காந்தி அம்மாவும் அஞ்சலி செலுத்தினாங்க. புரியுதா? அப்படி தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி எல்லாரும், திருப்பூர் குமரனா இருந்தாலும் சரி, எல்லாரும் வரலாறும் அப்படிதான். அதனால இவர்கள் அத்தனை பேர், இவர் வஉசி என்ன பண்ணாரு, செக்கிழுத்த செம்மல்னு பேர் வாங்கினார் இல்லையா, அவரெல்லாம் வந்து கையெல்லாம் வந்து அப்படியே அவ்வளோ வலி வலிக்கும். அதே மாதிரி திருப்பூர் குமரனுக்குலாம் கையில் அடிக்கும் போது போலீஸோட அடியை வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த கையிலே போட்டாங்க. ஏன்னா கொடியை நீ வச்சிருக்கிறல்ல, 8 பேர் தான் பின்னால இருந்தாங்க. திருப்பூர் குமரனுக்கு பின்னால 8 பேர் தான் அந்த ஊர்வலத்துல இருந்தாங்க. ஆனா இன்னைக்கெல்லாம் ஊர்வலம் பெரிய ஊர்வலமா போவோம். இவர் தான் தலைமை தாங்கினாரு. மற்றவங்க எல்லாம் அடிக்க போயிட்டாங்க. ஆனா திருப்பூர் குமரன் மட்டும் என்ன செய்யல, போகல. கடைசியில அடி விழற வரைக்கும் அதை இப்ப பின்மண்ணில் அடிச்சாங்க. அப்பயும் என்ன செஞ்சாரு, கையில கொடியை வச்சிருக்காங்க, ஏந்தினபடியே உள்ள விட்டாங்க. அப்படி நம்ம நாட்டை காப்பாத்தின தலைவர்களை, தியாகிகளை இந்த நேரத்துல நம்ம நினைத்து பார்த்து நன்றி சொல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டே வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.